வயிற்றில் ரொம்ப மோசமாக கேஸ் உருவாகுதா அப்படின்னா இன்னைக்கு இந்த 16 விஷயங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. வணக்கம் நண்பர்களே. வயிறு பூரா ஊதி பலூன் மாதிரி ஆகிடுதா? கொஞ்சம் சாப்பிட்டாலே கேஸ் உருவாகுதா? நெஞ்சில் எரிச்சல், ஏப்பம், வயிறு கனத்த மாதிரி உணர்வு, ராத்திரி தூங்கும்போது வயிற்றில் முறுக்கு, காலையில் சரியாக மலம் கழியலையா அப்படின்னா உங்கள் ஜீரண அமைப்பு உள்ளிருந்து பலவீனமாக ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இப்படிப்பட்ட கேஸ், அசிடிட்டி, ப்ளோட்டிங், மலச்சிக்கல், வயிறு கனத்தது இது எல்லாத்தையும் அடியோட குறைக்க உதவும் 16 நாட்டு வைத்திய உணவுகள் பற்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கடைசி 3 விஷயங்களை 90% பேருக்கு தெரியாது. ஆனால் அதுதான் ரொம்ப அதிகம் வேலை செய்யும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் கண்டிப்பாக அனுப்புங்க. கமெண்ட்ஸில் எந்த ஊரில் பார்க்குறீங்கன்னு எழுத மறக்காதீங்க. கேஸ் உருவாகிற உண்மையான காரணங்களுக்கு போகலாமா? நண்பர்களே, கேஸ் சாப்பாட்டினால மட்டும் வராது. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. தவறான நேரத்தில் சாப்பிட்றது, வேக வேகமாக சாப்பிட்றது, அதிகமாக எண்ணெய் வறுவல் சாப்பிட்றது, டென்ஷன், கவலை, தண்ணீர் குறைவாக குடிக்கிறது, குடலில் அழுக்கு தேங்கி கிடப்புது. இப்போ நேராக இந்த 16 விஷயங்களுக்கு போயிடலாம். வயிற்றில் உருவான மோசமான கேஸை வெளியேற்ற உதவும் விஷயங்களில் நம்பர் 1 வேலை செய்கிறது ஓமம். ஓமம் ஆயுர்வேதத்தில் கேஸுக்கு பெரிய எதிரி ஓமம்னே சொல்லுவாங்க. பலன்கள் பார்த்திங்கன்னா வயிறு வீக்கம் குறையும், இதனால் கேஸை உடனே வெளியேற்றும், சாப்பாடு செரிக்கும், சக்தியும் அதிகரிக்கும். எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறேன். அரை டீஸ்பூன் ஓமத்தை வெது வெதுப்பான தண்ணீரோட சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே பலன் தெரியும். அடுத்தது நம்பர் 2 பார்க்கலாமா? பெருங்காயம். வயிற்றில் ரொம்ப மோசமாக கேஸ் உருவாகுதுன்னா பெருங்காயம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மருந்து. பலன்கள் என்னன்னு சொல்லிடுறேன். குடலோட பிடிப்பு குறையும், வயிற்று வலி, வயிற்றின் முறுக்கு குறையும், கேஸ் உருவாகாமல் தடுக்கும். எப்படி எடுத்துக்கொள்ளணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தை வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து தினமும் ஒரு முறை குடிக்கலாம். நம்பர் 3 போயிடலாமா? சோம்புங்க. சோம்பு வாயோட துர்நாற்றத்தை மட்டும் இல்லை, வயிறு கேஸையும் குறைக்கும். பலன்கள் என்னன்னு சொல்லிடுறேன். ஏப்பம், எரிச்சல் குறையும், அசிடிட்டி குறையும், வயிறு குளிர்ச்சியாக இருக்கும் சோம்புனால். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பை மென்று சாப்பிடுங்க, போதும். அடுத்தது நம்பர் 4 இஞ்சி. இஞ்சியோட பயன்கள்: இஞ்சி வயிற்று எரிச்சலை அடக்கும் நல்ல மருந்து. பலன்கள் என்னென்ன அப்படின்னா, இஞ்சி எடுத்துக்கிட்டா கேஸ் அட்டியோட குறைக்கும், ஜீரண என்சைம்களை அதிகரிக்கும், வீக்கத்தை குறைக்கும். எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டுமா? சிறிய இஞ்சி துண்டுக்கு கொஞ்சம் உப்பு தடவி சாப்பாட்டுக்கு முன்னாடி மென்று சாப்பிடுங்க. இதுதான் இஞ்சியோட பலன். அடுத்தது புதினா. புதினா வயிற்றுக்கு குளிர்ச்சி கொடுத்து கேஸையும் வெளியேற்றும். புதினாவோட பலன்கள்: வயிற்று வலி குறையும், கனத்த உணர்வு போகும், ப்ளோட்டிங் குறையும். முக்கியமாக எப்படி எடுத்துக்கொள்ளணும்? புதினா சட்னி இல்லாட்டி புதினா டீ தாங்க, இதுக்கு பயங்கர எஃபெக்ட். அடுத்தது நம்பர் 6 பூண்டு. பூண்டு குடலுக்கே சுத்தம் செய்கிற மெஷின் மாதிரிங்க. அதோட பலன்கள் சொல்லட்டுமா? கேஸ் உருவாக்குற பாக்டீரியாக்களை குறைக்கும், மலச்சிக்கல், வீக்கம் குறையும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். இதை எப்படி சாப்பிடணும்? காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பச்சை பூண்டை வெது வெதுப்பான தண்ணீரோடு எடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கு போகலாமா? நம்பர் 7 எலுமிச்சை ப்ளஸ் வெது வெதுப்பான தண்ணீர். இந்த வலி வயிற்றை ரீசெட் பண்ணிடுன்னே சொல்லலாம். ஆசிட் சமநிலையில் சரியாகும், வயிறு க்ளீன் ஆகும், கேஸ் உருவாகாது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சையை சேர்த்து குடிங்க, சிம்பிள். நம்பர் 8 போகலாம். கோதுமை ரவை. நீங்கள் தினமும் சாதம், பருப்பு மட்டும் சாப்பிட்டா கேஸ் வர வாய்ப்பு அதிகம். கோதுமை ரவை லேசானதும் எளிதாக செரிக்கக்கூடியதும் தான். பலன்கள், இதோட பலன்கள் என்னன்னு சொல்கிறேன். வயிற்றுக்கு சுமையாகாது, மலச்சிக்கல் குறையும், குடலும் சுத்தமாகும். நம்பர் 9 போகலாம். வாழைப்பழம். வாழைப்பழம் கேஸை உரியிற மாதிரி வேலை செய்யும். பலன்கள் என்னன்னு சொல்லிடுறேன். அசிடிட்டி குறையும், வயிற்று எரிச்சல் அடங்கும், வயிறு ஊதுவது குறையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா பழுத்த வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுங்க. அடுத்தது மோர். மோர் பார்த்திங்கன்னா வயிற்றோட டாக்டர் மாதிரின்னு சொல்லலாம். இதோட பலன்கள் என்னென்னா, நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரிக்கும், கேஸ் உருவாகாமல் தடுக்கும், சாப்பாடு எளிதாக செரிக்கும். இதோட முறை என்னென்னா, மதிய சாப்பாட்டுக்கு பிறகு சாதாரணமாக மோர் குடிங்க, அதுவே போதும். அடுத்தது சீரகம். சீரகம் ஜீரணத்தை வேகப்படுத்தும். பலன்கள், இதோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். கேஸை வெளியேற்றும், வயிற்றை லேசாக்கும், அசிடிட்டியை குறைக்க உதவும். எப்படி எடுத்துக்கொள்கிறது?
காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர், அவ்வளோதான். நம்பர் 12 சாதம் வடித்த நீர். சாதம் வடித்த நீர் வந்து இந்த நாட்டு வைத்தியம் கேஸ் மற்றும் எரிச்சல் ரெண்டுக்குமே நல்லது தான். ஏன்னா பலன்கள் என்னன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வயிற்று குளிர்ச்சி சரியாகும். இதோட பலன்கள் வயிறு குளிர்ச்சி, வீக்கம் குறையும், செரிமானத்தை எளிதாக்கும். அடுத்தது இந்துப்பு. சாதாரண உப்பை விட இந்துப்பு வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். இதோட பலன்கள் கேஸை உருவாகாமல் தடுக்கும், ஆசிட் சமநிலையை சரியாகும், அஜீரணம் குறைக்கும். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் தண்ணீர். தேங்காய் தண்ணீர் கேஸோடு சேர்ந்து எரிச்சலையும் கட்டுப்படுத்தும். கனத்த உணர்வு இருந்தால் தேங்காய் தண்ணீர் அமிர்த மாதிரி வேலை செய்யும். அடுத்தது திரிபலா, மிக முக்கியம். பழைய பிடிவாதமான கேஸ் இருந்தால் கூட திரிபலா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதோட பலன்கள் என்னென்னா குடல் சுத்தமாகும், மலச்சிக்கல் அடியோடு குறையும், கேஸ் மறுபடியும் உருவாகாது. இதோட முறை என்னென்னா ராத்திரி 1/2 டீஸ்பூன் திரிபலாவை வெதுவெதுப்பான தண்ணீரோடு எடுத்துக்கோங்க. இந்த 5 விஷயங்களை விட்டுட்டாலே கேஸ் தானாகவே குறையும். அது என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1 குளிர்ந்த தண்ணீர், ரொம்ப கூலாக குடிக்காதீங்க. 2 பழைய சாப்பாடு. 3 அதிக எண்ணெய் வறுவல். 4 டீயோட பிஸ்கட். 5 ராத்திரி தாமதமாக சாப்பிட்றது. நண்பர்களே, கேஸ் வந்து ஒரு நோய் இல்லை, இது தவறான பழக்கங்களோட விளைவு தான். நீங்கள் சரியான விஷயங்களை சாப்பிட்டு சரியான விஷயங்களையும் சாப்பிட்டு சரியான நேரத்துலையும் சாப்பிட்டு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா மருந்து தேவையே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தோடு பகிருங்க. நம்ம டெய்லி ஆன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இங்கே நாங்கள் மருந்து சொல்ல மாட்டோம், நாட்டு வைத்தியம் தான் சொல்கிறோம். நன்றி. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.